ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் கேகே பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று திரையரங்கில் வெளியிடப்பட்டுள்ள தங்கலான் படத்தோட மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் நேற்றுன்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தை வந்துட்டு நேற்று நைட்டு தான் பார்த்தேன். வீடியோ இன்னைக்கு காலைல தான் போடுறேன். அதனால் ஏன் ப்ரோ லேட்டாக போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் என்கிட்ட பதில் கொஞ்சம் வேலை டைட் ஒர்க்காக இருந்துச்சு. அதனால் என்னால் காலையில் ஷோ போக முடியல. வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு நைட் ஆகிடுச்சு. நைட்டு 10 மணி ஷோக்கு தான் போனேன். அதனால் போட முடியல. சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் நல்லாவே இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்கார் பாரஞ்சித்து படம். இந்த படமும் நல்லாவே பண்ணியிருக்கார். சார்பட்டா பரம்பரைக்கு இந்த படமும் நல்லா இருக்குது. எனக்கு இந்த படத்தில் முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னால் சியான் விக்ரமோட கேரக்டர் தான். அவரோட பாடி பிஹேவியர் ஆகட்டும், அவரோட உழைப்பை அந்த படத்தில் முழுமையாகவே காட்டியிருக்காருன்னு நான் சொல்ல வருவேன். எல்லா படத்துலையுமே காட்டுறது எனக்கு என்னமோ இந்த படம் அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜிவிஎம்மையும் நான் பாராட்ட விரும்புகிறேன். ஏன்னா அவரோட பேக்ரவுண்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 1001 படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. பக்கம் மிரட்டி எடுத்திருக்காரு மனுஷன். எனக்கு இந்த படத்தில் மொத்தம் 3 பாடல்கள் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பாடல்னால் அது தங்கலான் வார் சாங்னு ஒரு பாட்டு வந்துச்சுல்ல, அதுதான். அந்த பாட்டு இந்த படத்தில் ஃபுல்லாக போடலை, இருந்தாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கவோ எதுவுமே தோணலை. செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லாவே பார்த்து பண்ணியிருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு கொஞ்சம் போரிங்காக போயிடுச்சு. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வரைக்குமே ஒரு செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு ½ அன் ஹவரவே எனக்கு போரிங்காக தான். அதுக்கப்புறம் தான் படமே சும்மா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிவியோட அந்த பேக்ரவுண்டு ஸ்கோர் இல்லைன்னா அந்த இதையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இன்ட்ரோல் ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிராஃபிக்ஸை இன்னும் கொஞ்சமே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அது எதுவும் ஃபினான்ஷியல் பிரச்சனைனாலேயே எதுனாலன்னு தெரில. ஃபினான்ஷியலுங்கிற பட்ஜெட் இல்லாதனால கிராஃபிக்ஸை கொஞ்சம் அப்படி பார்த்துட்டாங்களான்னு தெரில. கதை வந்துட்டு எப்பவுமே போல தான். கேஜிஎஃப்பை தங்க எடுக்கிறாங்கன்னு தெரியும். இந்த மக்களையும் அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த மக்களை வந்துட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு போகிற சீனை பார்த்தா பரதேசி படத்தில் எப்படி தேயிலை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. எனக்கு என்னமோ அந்த படத்துலேருந்து அப்படியே காப்பி எடுத்து வச்ச மாதிரி. அதே மாதிரி இன்னொரு சீனையும் சொல்லணும். 1001 படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு இப்போ அவங்க போவாங்களே, அப்போ ஒவ்வொரு சவாலாக ஒவ்வொரு ஸ்டேஜாக வருமே, அதே மாதிரி இந்த தங்கத்தை எடுக்க போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜாக வர மாதிரி. அதுவும் என்னமோ எனக்கு அந்த படத்தோட ஞாபகத்தை தான் கொண்டு வந்துச்சு. இந்த மக்களை கூட்டிகிட்டு போனதும் அதே மாதிரி தான். வேறு இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. செக்ஸுவலியாக எந்த சீன்ஸுமே இல்லை. ஆனால் ரத்தம் தெரிக்கிற குரோத காட்சிகள் படம் நெழுகுமே இருக்குது. ஆனால் படம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு ரஞ்சித் இந்த படத்தையும். வேறு என்ன சொல்கிறது, இந்த படத்தில் நெகட்டிவ்னு எனக்கு பார்த்தா எனக்கு இந்த கிராஃபிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது. அப்புறம் செகண்ட் ஹாஃபு ஒரு அந்த ½ அன் ஹவரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கணும். நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 3 தரேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5க்கு எவ்வளோ தருவீங்க? உங்களுக்கு முதல்ல இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், குட் பாய்.